ஏண்டி நீயும் அந்த வேலைக்காரி சக்தியும் நினைச்சது நல்லபடியா முடிஞ்சிருச்சா? உன் முகத்தை பார்த்தாலே அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற? கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. அன்னைக்கே நான் உன்னை தேடி வந்து 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன், இனிமே என் பைய விஷயத்துல தலையிடாதுன்னு நான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன்ல. ஆனா அதை எதையுமே கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்காம சரியான நேரம் பார்த்து என் கழுத்தை அறுத்துட்டல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமுக்குனி மாதிரி நின்னுட்டு இருக்க. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏய், செருப்பு பிஞ்சிரும். யாருக்கு யாருடி அத்தை? அந்த கவிதா என்ன வாய் நிறைய அத்தன்னு கூப்பிட்டு இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னொரு தடவை தப்பி தவறி கூட என்ன அத்தனை சொல்லி கூப்பிட்டு இருக்காத. நான் கொலை வெறியில இருக்கேன். உன்னை அப்படியே கொண்டாலும் கொண்டு போட்டுருவேன். அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லா விஷயத்துக்கும் இப்படி கோவப்பட்டா உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். ஆனா ஆகட்டும் ருத்ரா. நடந்துட்டு இருக்க இந்த கன்றாவியெல்லாம் பாத்துக்கிட்டு உயிரோட இருக்கிறத விட ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு தோணுது. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற ருத்ரா? இந்த மாதிரி தருதல பிள்ளைய பெத்து வச்சிருக்கேனே. ஏற்கனவே சிவாவும் திவ்யாவும் அவங்க வாழ்க்கைய எப்படி நாசமாக்கிக்கிட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல. சரி, இந்த சந்தோஷ் ஒருத்தனாவது நம்ம பேச்ச நல்லபடியா கேட்டு வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆக போறானேன்னு நான் அவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா அது எல்லாத்துலயும் ஒரே நிமிஷத்துல மண்ணெளி போடுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை குழி தோண்டி புதைக்கலாம் போல இருக்க. உன்ன ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? போடா. எனக்கு வர வேகத்துக்கு உனக்கு அப்படியே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டுடலாம் போல இருக்கு. நீ செஞ்ச ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி உன் எதிர்காலத்தை நாசமாக்கி இருக்கு பாத்தியா? கவிதா மாதிரி சந்தனத்தை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நான் எவ்வளவு கனவோட இருந்தேன். ஆனா நீ கேவலமான காரியம் பண்ணதுனால சந்தனமா மணக்க வேண்டிய இந்த வீடு இப்ப சாக்கடை நாத்த அடிச்சிட்டு இருக்கு.